வைஷ்ணவி கல்லூரி படிப்பை முழுமையாக முடித்துவிட்டு வீரனூர் கிராமத்திற்கு திரும்பிய பிறகு அந்த வீட்டின் சூழலை முற்றிலும் மாறிப்போயிருந்தது. கடந்த 3 வருடங்களாக அவளது சென்னை படிப்பிற்காக வீடு அமைதியாக ஏதோ ஒன்றை இழந்து வெறிச்சோடி கிடந்தது போல இருந்தது. ஆனால் இப்பொழுது அவளது வருகைக்கு பிறகு காலையிலிருந்து மாலை வரை வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் கலகலப்பான சிரிப்பு சத்தமும் தங்கையுடையான செல்ல வாக்குவாதங்களும் நிறைந்து வழிந்தன. மீனாட்சி சமையலறையிலிருந்து அடிக்கடி வெளியே வந்து, இவ்வளோ நாளா இந்த வீட்டில் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சுப்பா. இப்போதான் என் பொண்ணு வந்து வீட்டை திருவிழா மாதிரி கலகலப்பாக வச்சிருக்கா என்று சொல்லிக்கொண்டே மகளின் அழகான முகத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்தார். கீர்த்திக்கு சொல்லவே வேண்டாம். அக்கா சென்னையிலிருந்து வந்ததிலிருந்து அவளை ஒரு நிமிடம் கூட தனியாக விடவே இல்லை. சாப்பிடும் போதும் தூங்கும் பொழுதும் வைஷ்ணவியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு அவளுடனேயே சுற்றி கொண்டிருந்தாள். அன்று காலை நேரம் சூரியனின் இளவையில் பரவி கொண்டிருக்க வீட்டின் பின்புறம் இருந்த பெரிய தோட்டத்தில் பூச்செடிகளிலிருந்து நறுமணம் கமழும் மல்லிகையையும் செம்பருத்தியையும் பறித்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அப்பொழுது கீர்த்தி படு சுறுசுறுப்பாக ஓடி வந்து அவளது தோலை பிடித்து உலுக்கினாள். வைஷுகா, இன்னைக்கு சாயந்தரம் நாம் 2 பேரும் கண்டிப்பாக வெளியே போகணும் என்று ஆசையோடு கட்டளையிட்டாள். வைஷ்ணவி தன் கூடை பூக்களை சரி செய்து கொண்டே தன் புருவங்களை உயர்த்தி, என்னடி திடீர்னு வெளியில் போகணும்னு சொல்ற? எங்கடி கூட்டிட்டு போக போற என்று சிரித்தபடியே கேட்டாள். கீர்த்தி தன் கைகளை விரித்து, நம்ம ஊருக்கு வெளியே எல்லை பகுதியில் இருக்கே அந்த பிரம்மாண்டமான பெரிய ஏரிக்கரை, அங்கே கூட்டிட்டு போக போற உன்னை என்றாள். வைஷ்ணவி உறக்க சிரித்து, அடியே கீர்த்தி, நீ சென்னைக்கு வந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே தாண்டி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கலாய்த்தாள். கீர்த்தி தன் முகத்தை செல்லமாக சுளித்து, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேடம், நீ இப்போ என் கூட ஏரிக்கரைக்கு வர்றியா இல்லையா என்று இடுப்பில் கையை வைத்து அடம் பிடித்தாள். வைஷ்ணவி அவளது கன்னத்தை கிள்ளி, சரிடி வாழ பொண்ணு, கண்டிப்பா வர்றேன் என்று புன்னகையோடு சம்மதித்தாள். அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் பிரதான சாலையில் உள்ள தங்களின் சொந்த அரிசி மில்லின் அலுவலக அறையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளையும் அரிசி மூட்டைகளின் லோடு விவரங்களையும் தீவிரமாக சரிபார்த்து கொண்டிருந்தான் வெற்றி. அப்பொழுது தம்பி அன்பு வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவனோ, அண்ணே என்று அழைக்க வெற்றி தன் பேனாவை மேஜை மீது வைத்துவிட்டு, சொல்லுடா அன்பு, இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது என்று தன் கம்பீரமான குரலில் கேட்டான். அன்பு தன் தலையை சொரிந்து கொண்டே, வேலையெல்லாம் நல்லா தான் போகுதுண்ணே, இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் ஏரிப்பக்கரை பக்கம் போறீங்களாண்ணே என்று தயக்கத்தோடு கேட்டான். வெற்றியும் புரியாமல் அவனை பார்த்து, ஏரிக்கரைக்கா, எதுக்கு தான் திடீர்னு அங்கே போகணும்னு கேட்குற என்றான். இல்லைண்ணே, நம்ம ஏரிக்கரை வயலுக்கு பாயிற அந்த பிரதான பம்பு செட்டர் மோட்டார் பெட்டியில் ஏதோ ஒயர் லூஸாக இருக்குது, அதை நேரில் போய் பார்க்கணும்னு நேற்று நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன் என்றான் அன்பு. வெற்றி தன் அடர்த்தியான மீசியை வருடி யோசித்தவன், ஆமாண்டா அன்பு, அதை இன்னைக்கு சாயந்தரமே போய் பார்த்து சரி பண்ணிட வேண்டியது தான். சரி, நீயும் என் கூட வா என்றான். மாலை 5 மணி. சூரியன் மேற்கே மெல்ல மெல்ல சரிந்து வானத்தை இளஞ்சிவப்பும் பொன்னிறமாக பூசிக்கொண்டிருந்த அந்த அழகிய மாலை பொழுது. ஏரியின் தெளிர்ந்த குளிர்ந்த நீரில் சூரியனின் பொன்னிற கதிர்கள் பட்டு தங்க துகள்களாக பிரதிபலித்து கொண்டிருந்தன. ஏரியை சுற்றிலும் அடர்ந்து வளர்ந்திருந்த பிரம்மாண்டமான மரங்களின் வழியே ஜில்லென்ற கிராமத்து காற்று சலசலவென வீசிக்கொண்டிருந்தது. கீர்த்தியும் வைஷ்ணவியும் ஏரிக்கரையின் மண்பாதையில் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் பரவி கிடந்த இயற்கையின் அமைதியையும் அந்த ஜில்லென்ற காற்றையும் அனுபவித்த வைஷ்ணவி, வாவ், உண்மையிலேயே இந்த இடம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா அழகா இருக்குதுடி என்று மனதார ரசித்தாள். கீர்த்தி தன் தலையை சிலிர்த்து பெருமையோடு, ஹலோ மேடம், என்னதான் சென்னை பெரிய சிட்டியாக இருந்தாலும் அங்கெல்லாம் இந்த மாதிரி மாசற்ற காற்றும் நிம்மதியான இயற்கை அழகும் கிடைக்குமா உங்களுக்கு என்று கெத்தாக கேட்டாள்.
வைஷ்ணவி அந்த இயற்கையை ரசித்து கொண்டே, அது உண்மையிலேயே 100க்கு 100 உண்மைதாண்டி கீர்த்தி என்று ஒப்புக்கொண்டு புன்னகைத்தாள். அதே நேரத்தில் ஏரிக்கரையின் மறுபக்கத்து பாதையிலிருந்து தங்களின் கருப்பு நிற புல்லட் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் வெற்றியும் அன்புவும். தொலைவில் ஏரிக்கரை ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கும் 2 பெண்களின் உருவத்தை முதலில் பார்த்தது அன்பு செல்வன்தான். அவன் தன் அண்ணனின் தோளை தட்டி, "அண்ண, ஹட, அங்க பாருங்க" என்று சுட்டி காட்டினான். வெற்றி தன் கூர்மையான பார்வையை அந்த திசையில் திருப்ப, தொலைவில் மஞ்சள் நிற தாவணியில் காற்றில் கூந்தல் பறக்க நடந்து கொண்டிருக்கும் வைஷ்ணவியையும் கூடவே இருக்கும் கீர்த்தியையும் கண்டவன், "ஓ, இவங்களா?" என்று மட்டும் மிக சுருக்கமாக சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஏரிக்கரையின் குறுகிய மண் பாதையில் 4 பேரும் எதிர்பாராத விதமாக ஒரே இடத்தில் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டார்கள். "ஹாய் அன்பு" என்று வழக்கம் போல தன் கலகலப்பான குரலில் பேச்சை ஆரம்பித்தாள் கீர்த்தி. அன்பு செல்வனும் புன்னகைத்து, "ஹாய் கீர்த்தி, என்ன இந்த பக்கம் 2 பேரும் திடீர்னு வாக்கிங் வந்திருக்கீங்க?" என்று கேட்டான். கீர்த்தியும் அன்புவும் இயல்பாக பேசத் தொடங்க, ஆனால் வைஷ்ணவியும் வெற்றி செல்வனும் மட்டும் தங்களின் பழைய கம்பீரத்தோடு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாகவே நின்றிருந்தார்கள். இருவரின் பார்வைகளும் மாலையின் பொன்னிற வெளிச்சத்தில் ஆழமாக மோதிக்கொண்டன. அவர்கள் இருவரின் அந்த மௌனத்தையும் முக மாற்றத்தையும் கவனித்த கீர்த்திக்குள்ளே ஒரு குறும்பு சிரிப்பு பொங்கி வந்தது. தன் வாயை பொத்திக்கொண்டு, "என்ன வைஷுக்கா, என்ன வெற்றி, என்ன 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அமைதியா நிற்கிறீங்க? என்ன இப்போவே 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கெத்தா நின்று சண்டை போட போறீங்களா?" என்று குறும்பாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி தன் இடுப்பில் கையை வைத்து, "அடியை லூஸ் கீர்த்தி, நான் எதுக்கடி இப்போ தேவையில்லாமல் இவர் கூட சண்டை போடணும்?" என்று வேகமாக சொன்னாள். அதே நேரத்தில் வெற்றி செல்வனும், "எனக்கு என்ன ஊரில் வேற வேலையே இல்லையா, தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?" என்று கம்பீரமாக சொன்னான். இருவருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தொனியில் வேகமாக பேசியதை கண்ட கீர்த்தியும் அன்புவும் இருவருமே உறக்க சிரித்து விட்டார்கள். வைஷ்ணவி தன் தங்கையின் சிரிப்பை பார்த்து சிவந்த முகத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். வெற்றி செல்வனும் தன் அடர்த்தியான மீசையை வருடியபடியே தன் புன்னகையை மறைக்க முயன்றான். அந்த மாலை பொழுது முழுவதும் அவர்கள் 4வரும் ஏரிக்கரையின் மரத்தடி நிழலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் கீர்த்தியும் அன்புவும் தான் தங்களின் பள்ளி நினைவுகளையும் அந்த ஊர் கதைகளையும் கலகலப்பாக பேசினார்கள். வைஷ்ணவி அவ்வப்போது தன் மென்மையான குரலில் ஏதோ ஒரு கருத்தை மட்டும் சொல்வாள். வெற்றி செல்வன் அவளது குரலை கம்பீரமாக அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பான். ஆனால் முன்பு திருவிழா காலத்திலேயோ அல்லது வயல் வரப்பிலேயோ சந்தித்த பொழுது இருவரிடமும் இருந்த அந்த பயங்கரமான வெறுப்போ ஆத்திரமோ இப்பொழுது இருவரின் கண்களிலுமே கொஞ்சம் கூட இல்லை. மாறாக ஒருவரையொருவர் ரகசியமாக ரசிக்கும் ஒரு புதிய பந்தமும் கனிவும் இருவரின் இதயங்களிலும் மெல்ல அரும்ப தொடங்கி இருந்தது. அன்று இரவு நேரம் ராகவன் வீட்டில் இரவு உணவு முடிந்து பிரதானமான வரவேற்பறையில் ராகவன், மீனாட்சி, செழியன் மூவரும் அமர்ந்து அமைதியாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பேச்சு இயல்பாக தங்களின் மூத்த மகள் வைஷ்ணவியை பற்றி திரும்பியது. ராகவன் தன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, "மீனாட்சி, நம்ம பொண்ணு வைஷுவுக்கு எப்படியோ காலேஜ் படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு" என்றார். மீனாட்சியும் தன் தேலை சலிப்பை சரி செய்து கொண்டு, "ஆமாங்க, பொண்ணு படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டில் நிம்மதியாக இருக்கா" என்றார். சில வினாடிகள் அங்கே ஒரு ஆழமான மௌனம் நிலவியது. பிறகு ராகவன் மிகவும் நிதானமான குரலில் சொன்னாள், "மீனாட்சி, இனிமே நாம் அடுத்த கட்டமாக நம்ம வைஷுவோட சொந்த வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்" என்றதும் மீனாட்சி நிலைமையை புரிந்து கொண்ட தாயாக, "மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்ல வரீங்களாங்க?" என்று கேட்டார். ராகவனும் புன்னகைத்து, "உடனே அவசரப்பட்டு மாப்பிள்ளையை முடிச்சிட வேண்டாமா? ஆனால் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடுற வேலையை நாம் இப்போ இருந்தே யோசிக்க ஆரம்பிக்கலாம்" என்றார். அவர்கள் இருவரும் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த செழியன்
உடனே குறுக்கே புகுந்து எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய கேள்வியும் தீவிரமான யோசனையும் பிறந்தது. ஆமால்ல, நம்ம வைஷு தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட கம்பீரமான நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா அமைஞ்சா அவளோட வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் என்று தன் மனதிற்குள்ளேயே காய்களை நகர்த்த தொடங்கினான். அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சென்னையில் தன்னுடைய ஹாஸ்டல் அறையில் தனியாக அமர்ந்திருந்த கார்த்திக் தன் அலைபேசியில் வைஷ்ணவியின் புகைப்படத்தையே வைத்த கண் வாங்காமல் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். கல்லூரியின் கடைசி நாளில் கூட அவளிடம் நேரில் சொல்ல நினைத்த அந்த உன்னதமான காதல் பயத்தினாலும் தயக்கத்தினாலும் இன்னும் சொல்லப்படாமலேயே அவனது மனதிற்குள் புதைந்து கிடந்தது. ஆனால் இனிமேலும் கோழையைப் போல தாமதிக்க கூடாது என்பதில் கார்த்திக் அத்தனை உறுதியாக முடிவெடுத்தான். இதுக்கு மேல என்னால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்க முடியாது என்று தன் மேஜையை பலமாக தட்டி, நான் நாளைக்கே வீரனூர் கிராமத்துக்கு போகிறேன். வைஷுக்கிட்ட என் காதலை நேரில் சொல்லி சம்மதமும் வாங்குறேன் என்று உரத்த குரலில் தனக்குத்தானே சொல்லி கொண்டான். பாவம் கார்த்திக். அவன் எடுத்த அந்த திடீர் முடிவு தான் இன்னும் சில நாட்களில் வெற்றி செல்வன், வைஷ்ணவி மற்றும் ராகவன் குடும்பத்தாரின் வாழ்க்கை பாதையையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு பிரம்மாண்டமான காதல் திருப்பு முனையாக அமையப் போகிறது என்பதை அவன் அப்போது கொஞ்சமும் அறியவே இல்லை. வீரனூர் கிராமத்தில் நாட்கள் எந்த ஒரு பெரிய சலசலப்பும் இன்றி மாலையின் தென்றல் காற்றைப் போல மிகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. வைஷ்ணவி தனது சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு காரை வீட்டில் கடந்த சில வருடங்களாக நிலவி வந்த அந்த ஒருவிதமான வெறுமையும் தனிமையும் மொத்தமாக மறைந்து போயிருந்தது. காலை விடியலில் அவள் கண் விழிப்பது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை தங்கை கீர்த்தியுடையான செல்ல வாக்குவாதங்கள், அம்மா மீனாட்சிக்கு செய்யும் குறும்புத்தனமான உதவிகள் என வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளது கலகலப்பான சிரிப்பு சத்தம் மட்டுமே நிரம்பி வழிந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாமல், ஏன் அவளது சொந்த மனதிற்கே தெரியாமல் ஒரு மெல்லிய அழகான உணர்வு பூர்வமான மாற்றம் அவளுக்குள் மிகவும் அமைதியாக அரும்பத் தொடங்கியிருந்தது. முன்பெல்லாம் வெற்றி செல்வனின் பெயரை யாராவது வீட்டில் உச்சரித்தாலே போதும், வைஷ்ணவிக்கு தலைக்கேறும் அளவுக்கு கோபமும் பயங்கரமான எரிச்சலும் மட்டுமே வரும். வயல்வரப்பில் அவனுடன் நடந்த சண்டைகளும் அவனது முரட்டத்தனமான பேச்சுக்களுமே அவளது நினைவில் வந்து மோதும். ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. வெற்றி செல்வரின் பெயரை செழியனோ அல்லது ராகவனோ வீட்டில் பேசும்பொழுது வைஷ்ணவிக்கு அந்த பழைய கோபமோ வெறுப்போ கொஞ்சமும் வருவதில்லை. மாறாக அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு அறியாத அமைதியும் இரகசியமான ஒரு கனிவும் மட்டுமே பூத்து குலுங்கியது. தன் இதயத்திற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விசித்திரமான மாற்றத்தை வைஷ்ணவி இதுவரை ஆழமாக யோசித்து உணரவே இல்லை. அன்று காலை நேரம். சூரியனின் பொன்னிற கதிர்கள் வீரனூர் தென்னந்தோப்புகளின் வழியே கசிந்து கொண்டிருந்தன. வீட்டின் திண்ணையில் நின்று கொண்டு வயல்வெளிக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அப்பொழுது சமையலறையிலிருந்து ஒரு பெரிய பித்தளை தட்டோடு வெளியே வந்த அவனுடைய அம்மா லட்சுமி மகனை பார்த்து அன்போடு சொன்னார், வெற்றிப்பா, வயல் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரத்தில் அப்படியே நம்ம ராகவன் அண்ணன் வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துருப்பா என்றதும் வெற்றி செல்வன் தன் அடர்த்தியான மீசையை வருடியபடியே, எதுக்குமா மதிய நேரத்தில் மாமா வீட்டுக்கு போக சொல்றீங்க என்று தன் கம்பீரமான குரலில் வினவினான். லட்சுமியும் தட்டை கீழே வைத்துவிட்டு, அவங்க கார வீட்டில் நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான சில பழைய நில பத்திர ஆவணங்கள்லாம் இருக்குதாம்ப்பா. காலையில் ராகவ அண்ணன் ஃபோனில் பேசும்போது சொன்னார், நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா என்றார். வெற்றி செல்வன் தன் கம்பீரமான தலையை லேசாக அசைத்து, சரிம்மா, நான் மில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர்றேன் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு கிளம்பினாள். மதிய நேரம். சூரியன் உச்சி வானத்தில் சுட்டெரித்து கொண்டிருக்க ராகவன் மாமாவின் வீட்டின் வாசலில் தன் கருப்பு நிற புல்லட் பைக்கை நிறுத்தினான் வெற்றி செல்வன். அந்த மதிய வேளையில் வீடே ஒரு அமைதியான இரவில் மூழ்கியிருந்தது.
வாசற்படியை கடந்து உள்ளே சென்று பார்த்த வெற்றிக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் வரவேற்பறையில் ராகவன் மாமாவோ அல்லது மீனாட்சி அத்தையோ இருக்கவில்லை. பிரதான ஹாலின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த திவானில் அமர்ந்து தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை படு தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள் தங்கை கிருத்தி. வெற்றி செல்வனின் கம்பீரமான காலடி சத்தம் கேட்டதும் கீர்த்தி சற்றென திரும்பி பார்த்தவள், "அடடே வெற்றி என்ன, வாங்க வாங்க" என்று முகம் நிறைய புன்னகையோடு வரவாற்றாள். வெற்றியும், "கீர்த்திமா, மாமாவும் அத்தையும் வீட்டில் இல்லையா?" என்று கேட்க, "அப்பாவும் அம்மாவும் பக்கத்து தெருவில் இருக்கிற சொந்தக்காரவங்க வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்காக போயிருக்காங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க" என்றாள் கீர்த்தி. "ஓ அப்படியா, சரி, நான் அப்புறமா வந்து மாமாவை பார்த்துக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு வெற்றி செல்வன் திரும்ப முயன்றான். அதே நேரம் அந்த சரியான தருணத்தில் சமையலறையில் உள்ளே இருந்து ஒரு மென்மையான குரல் கலகலப்பாக கேட்டது. "ஏய் கீர்த்தி, வாசல்ல யாரு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க?" என்று கேட்டுக்கொண்டே தன் கையில் இருந்த சிறிய தட்டோடு வெளியே வந்தாள் வைஷ்ணவி. மஞ்சள் நிற சுடிதாரில் காற்றில் அவிழ்ந்து விழ முடிக்கற்றல்களை சரி செய்தபடியே வெளியே வந்த வைஷ்ணவி திண்ணை வாசலில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் வெற்றி செல்வனை கண்ட அடுத்த கணமே அப்படியே நடந்த இடத்திலேயே திகைத்து உறைந்து போய் நின்றாள். வெற்றி செல்வனும் தன் கூர்மையான பார்வைகளால் அவளது சிவந்த முகத்தையும் வியப்பில் விரிந்த கண்களையும் ஒரு நொடி மௌனமாக பார்த்தான். இருவரின் பார்வைகளும் மாலையின் நிழல் வெளிச்சத்தில் அழகாக மோதிக்கொண்டன. வைஷ்ணவி தன் தடுமாற்றத்தை சமாளித்து கொண்டு, "ஓ நீங்களா?" என்று மெதுவான குரலில் கேட்டாள். வெற்றியும் தன் மீசையை வருடியபடியே, "ஆமாங்க, நான் தான்." வைஷ்ணவி தன் ஸ்கூட்டி சாவியை கையில் பிடித்தபடி, "உள்ளவாங்க, நின்றுக்கிட்டே இருக்கீங்களே" என்றாள். வெற்றி லேசாக தலையை தயங்கியபடியே, "இல்லைங்க, மாமா வீட்டில்னு கீர்த்தி சொன்னான், நான் அப்புறமா வேணா வரேனே" என்றான். "பரவாயில்லைங்க, அப்பா இப்போ வந்துடுவார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன்" என்று வைஷ்ணவி தன் மென்மையான குரலில் சொன்னாள். அவள் இத்தனை மரியாதையாகவும் உரிமையோடும் அழைப்பதை தட்ட முடியாமல் வெற்றி சில வினிகள் யோசித்துவிட்டு வரவேற்பறையில் இருந்த மர நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான். அந்த நேரத்தில் அங்கே அமர்ந்திருந்த கீர்த்திக்கு திடீரென ஏதோ ஒரு பொறி தட்டியது. தன் அக்கா வைஷ்ணவியையும் வெற்றி செல்வனையும் ஒரே ஒரு நொடி திருட்டுத்தனமாக பார்த்தவளோ, "அக்கா, நான் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பூ வாங்கிட்டு உடனே ஓடி வந்துடுறேன்" என்று சொல்லிவிட்டு வைஷ்ணவி பதில் சொல்வதற்கு முன்பாகவே அங்கிருந்து சிட்டாக பறந்து வெளியே ஓடிவிட்டாள். இப்பொழுது அந்த பெரிய வீட்டின் பிரதானமான வரவேற்பறையில் வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் மட்டுமே தனிமையில் இருந்தனர். சுற்றிலும் மாலையின் அமைதியும் சுவரொட்டி கடிகாரத்தின் டிக் டிக் என்ற சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே கேட்கவே இல்லை. என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு சுகமான கனத்த மௌனம் மட்டுமே நிலவியது. வைஷ்ணவி தன் விரல்களை பிணைத்து கொண்டு நின்றிருக்க, வெற்றி அமைதியாக வரவேற்பறை சுவரில் இருந்த பழைய படங்களை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அந்த நீண்ட மௌனத்தை உடைத்து முதலில் ஆழமான குரலில் பேச்சை ஆரம்பித்தவன் வெற்றிதான். "உங்களுக்கு நம்ம வீரனூர் ஊரு இப்போ எப்படி இருக்கு?" என்று திடீரென கேட்டான். வைஷ்ணவி அவனது அந்த எதிர்பாராத கேள்வியை கேட்டு புருவங்களை உயர்த்தி ஆச்சரியத்தோடு பார்த்தாள். "ஊரா?" வைஷ்ணவியின் உதடுகளில் ஒரு அழகான மெல்லிய புன்னகை பூத்தது. ஊருக்கு என்ன, ரொம்பவே நல்லா தான் இருக்குதுங்க" என்றதும் வெற்றி தன் அடர்த்தியான புருவங்களை உயர்த்தி, "உங்கள் சென்னை நகர வாழ்க்கையை விட இந்த வீரனூர் கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். வைஷ்ணவி சற்றே யோசித்து, "அது வேறு மாதிரி வாழ்க்கைங்க, இது முற்றிலும் வேறு மாதிரி வாழ்க்கை. சென்னையில் எப்பவுமே ஒரே அவசரமும் கூச்சலும் இருக்கும்" என்றாள். பிறகு சில நொடிகள் ஆழமாக யோசித்து தன் மனதில் இருப்பதை சொன்னாள். "ஆனால் இந்த வீரனூர் கிராமத்தில் இருக்கிற இந்த அமைதியும் மனுஷங்களோட அன்பும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க." அவள் தன் மனசார சொன்ன அந்த அழகான பதிலை கேட்ட வெற்றி செல்வனின்
கம்பீரமான முகத்தில் இதுவரை வைஷ்ணவி பார்த்திராத ஒரு அழகான கனிவான புன்னகை பூத்தது. அவர்களது வாழ்க்கையிலேயே முதன்முறையாக எந்த ஒரு கோபமும் இல்லாமல், எந்த ஒரு சண்டையோ ஈகோவோ இல்லாமல் இருவருமே ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு சாதாரணமாக இயல்பாக பேசிக்கொண்டிருந்த தருணம் அது. வைஷ்ணவி தன் தைரியத்தை திரட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா வெற்றி செல்வன் என்று கேட்டாள். வெற்றி அவளை நிமிர்ந்து பார்த்து, கேளுங்க வைஷ்ணவி என்றான். உங்களுக்கு உங்களோட வாழ்நாள் முழுக்க இந்த ஒரே கிராமத்திலேயே இந்த விவசாய நிலங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழறது கொஞ்சமாவது போர் அடிக்கலையா என்ன என்று ஆசையோடு கேட்டாள். வெற்றி லேசாக சிரித்தவனோ, எனக்கு ஏங்க போர் அடிக்கணும், இல்லை தினமும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டியது, வயலுக்கு போக வேண்டியது, அப்புறம் மில் கணக்குகளை எல்லாம் பார்க்க வேண்டியது, இதே தானே உங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கு என்று வைஷ்ணவி அமைதியாக கேட்டாள். வெற்றி தன் மீசையை வருடியபடியே கம்பீரமாக சொன்னான். இந்த கிராமமோ இந்த மண்ணோ நாம சிந்துற வேர்வைக்கு சோறு போடுற தெய்வங்க. இந்த உழைப்பும் இந்த மண்ணோட சேர்ந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை என்று ஆழமான குரலில் சொன்னான். அவன் சொன்ன அந்த பதிலை கேட்ட வைஷ்ணவி சில நீண்ட வினாடிகளுக்கு எந்த ஒரு வார்த்தையையும் பேசாமல் அமைதியாக அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது மனக்கண்ணில் திருவிழா காலத்தில் அந்த பச்சை பசேல் வயல் வரப்பில் இருவருக்கும் இடையே வெடித்த அந்த பெரிய சண்டை நினைவுக்கு வந்தது. அன்று அவனுடன் சண்டை போட்டபோது அவன் சொன்ன அதே வார்த்தைகள் என்று அவளது இதயத்தின் ஆழத்தில் புதிய அர்த்தத்தோடு போய் உறைந்தது. முதல் முறையாக வெற்றி செல்வன் இந்த மண்ணையும் விவசாயத்தையும் எந்த அளவுக்கு தெய்வமாக நேசிக்கிறான் என்ற உண்மையும் அவனது நேர்மையான குணமும் வைஷ்ணவியின் இதயத்தை தொட்டு சிலிர்க்க வைத்தது. அந்த சரியான தருணத்தில் வீட்டின் வாசல் படியில் ராகவன் மாமாவின் காலடி சத்தம் கேட்டது. அடடா வெற்றி மாப்ள, எப்போ வந்தீங்க என்று கேட்டபடியே புன்னகையோடு உள்ளே நுழைந்தார் ராகவன். வெற்றி செல்வன் உடனே நாற்காலியிலிருந்து எழுந்து, இப்போதான் மாமா வந்த, அம்மா உங்ககிட்ட நிலப்பத்திர ஆவணங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றான். ஆமாப்பா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், இரு தரேன் என்று சொல்லி ராகவன் அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். காரியங்கள் முடிந்ததும் வெற்றி ராகவனிடமும் வைஷ்ணவியிடமும் விடைபெற்று தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். வெற்றி பைக்கை எடுத்துக்கொண்டு தெருவில் மறந்து சென்ற பிறகும் கூட வைஷ்ணவி அதே வரவேற்பறையில் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தபடி அமைதியாக நின்றிருந்தாள். வெளியே பூ வாங்கிவிட்டு உள்ளே நுழைந்த கீர்த்தி அவளது இந்த அமைதியை கச்சிதமாக கவனித்து விட்டாள். குறும்பு சிரிப்போடு வந்து, ஏய் வைஷோக்கா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சில மாதிரி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். வைஷ்ணவி தன் நிலைக்கு வந்து, ஐயோ ஒன்றும் இல்லடி கீர்த்தி என்று மறைக்க முயன்றாள். கீர்த்தி தன் மூக்கை சுளித்து, பொய் 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 சொல்கிறாக்கா, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த வெற்றி அண்ணனை பற்றி தான் ஏதோ ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேலி செய்தாள். வைஷ்ணவி உடனே தன் கையை ஓங்கி அவளது தலையில் செல்லமாக ஒரு கொட்டு வைத்தாள். அடியே வாலு பிசாசு, தேவையில்லாம உளராம போய் உன் வேலையை பாருடி என்று மிரட்டி அனுப்பிய போதிலும் அவளது இதயத்திற்குள் வெற்றியின் அந்த ஆழமான வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சென்னையில் தன்னுடைய ஹாஸ்டல் அறையில் நின்று கொண்டு தனது பயணப்பையில் துணிகளையும் பொருட்களையும் வேக வேகமாக அடுக்கி கொண்டிருந்தான் கார்த்திக். அவன் அருகில் நின்றிருந்த அவனது கல்லூரி நண்பன், டே கார்த்திக், எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச கையோட பைய தூக்கிட்டு பதட்டமா எங்கடா கிளம்புற என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். கார்த்திக் தன் பையின் ஜிப்பை வேகமாக பூட்டி விட்டு, நான் வீரனூர் கிராமத்துக்கு போறேன்டா என்று அழுத்தமான குரலில் சொன்னான். நண்பனும் புரியாமல், வீரனூருக்கா, எதுக்குதான் திடீர்னு அங்கே போற என்றான். சில வெடிகள் அமைதியாக நின்ற கார்த்திக் தன் கண்களில் ஒரு தீர்க்கமான முடிவோடு சொன்னான். நான் இத்தனை வருஷமா வயசுக்கிட்ட சொல்லாம பயந்து மறைச்ச அந்த உன்னதமான காதலை இந்த தடவை அவகிட்ட நேரில் நின்று சொல்லி
அவளோட காதலை பெற போறேன்டா என்று அவனது மனதிற்குள் ஒரு மாபெரும் முடிவு உறுதியாகிவிட்டது. இந்த முறை வைஷ்ணவியிடம் தன் காதலை வெளிப்படையாக சொல்லாமல் சென்னைக்கு திரும்பவே கூடாது என்பதில் கார்த்திக் அத்தனை பிடிவாதமாக இருந்தான். ஆனால் பாவம் கார்த்திக்கிற்கு அப்பொழுது தெரியாது கொஞ்சமும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் அத்தனை நம்பிக்கையோடு அந்த வீரனூர் கிராமத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது வைஷ்ணவியின் இதயத்திலும் மனதிலும் வெற்றி செல்வனை பற்றிய ஒரு புதிய ஆழமான காதல் குழப்பமும் ஈர்ப்பும் ஏற்கனவே முளைக்க தொடங்கியிருக்கிறது என்பதை கார்த்திக்கின் இந்த திடீர் வருகை வெற்றி செல்வன் மற்றும் வைஷ்ணவியின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயலையும் மாசான திருப்புமுனையும் கொண்டு வரப்போகிறது என்பதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். சூரியனின் இலக்கதிர்கள் பரவத் தொடங்கிய அந்த விடியற்காலை வேளையில் வீரனூர் கிராமத்து பேருந்து நிலையம் வழக்கமான தன் மிதமான பரபரப்போடு காட்சியளித்துக் கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் இருந்த தேநீர் கடைகளிலிருந்து ஆவி பறக்கும் சுடுசுட தேநீரின் நறுமணம் வீசிக்கொண்டிருக்க சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்த தொலைதூர பேருந்து ஒன்று மெதுவாக வந்து பேருந்து நிலையத்தின் ஓரத்தில் நின்றது. கதவு திறக்கப்பட அதிலிருந்து தன் தோளில் இருந்த பயணப்பையை சரி செய்தபடியே கீழே இறங்கினான் கார்த்திக். தன் கால்களை நிலத்தில் பதித்து சுற்றிலும் பரவி கிடந்த கிராமத்து சூழலை ஒருமுறை ஆழமாக பார்த்தான். கார்த்திக்கிற்கு இந்த வீரனூர் கிராமம் ஒன்றும் புதிய இடம் அல்ல. சில பல வாரங்களுக்கு முன்புதான் திருவிழா நேரத்தில் வைஷ்ணவியோடும் ஹரிணி, அரவிந்த் உள்ளிட்ட சென்னை நண்பர்களோடும் சேர்ந்து இதே ஊருக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்தான். ஆனால் அன்று நண்பர்களின் பெரிய கூட்டம் இருந்தது. திருவிழாவின் மாபெரும் கொண்டாட்டங்களும் இருந்தன. ஊர் சுற்றும் பரபரப்பாக இருந்தது. அதனால் இந்த வீரனூர் கிராமத்தின் நிப்சப்தமான அழகையும் அதன் மண்ணின் வாசனையும் அன்று கார்த்திக்கால் முழுமையாக உணர்ந்து ரசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை அவன் தனியாக வந்திருந்தான். அதுவும் தன் வாழ்நாளின் மிக முக்கியமான தன்னுடைய 3 வருட காதலை வைஷ்ணவியிடம் சொல்லி அவளது சம்மதத்தை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு பிரதான லட்சியத்திற்காக மட்டுமே வந்திருந்தான். அதே நேரத்தில் வீட்டில் தன்னுடைய அறையில் நின்று கொண்டு தலைமுடியை வாரிக்கொண்டிருந்த வைஷ்ணவியின் அலைபேசி உரத்த குரலில் கிளுகிளுவென ஒலித்தது. திரையில் மின்னிய பெயரை பார்த்ததும் வைஷ்ணவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கார்த்திக் காலிங். அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் வைஷ்ணவி. ஹலோ, சொல்லுடா கார்த்திக். காலேஜ் முடிஞ்ச கையோட என்னடா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க? மறுமுனையில் கார்த்திக்கின் குரலில் லேசான தவிப்போடும் புன்னகையோடும் ஒலித்தது. வைஷு, சொல்லுடா கார்த்தி. நான் இப்போ உன்னோட சொந்த ஊரான வீரனூரில் தாண்டா இருக்கேன் என்றான் கார்த்திக். அந்த ஒற்றை வரியை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி பேரதிர்ச்சியில் அப்படியே சிலை போல உறைந்து போனாள். அவளது கையில் இருந்த சீப்பு கீழே விழ பார்த்தது. என்னடா சொல்ற? வீரனூர்ல இருக்கியா என்று நம்ப முடியாமல் கத்தினாள். கார்த்திக் லேசாக சிரித்து, ஆமாண்டா வைஷு, நிஜமா தான் சொல்றேன். டேய், எதுக்குடா திடீர்னு சென்னையிலேருந்து இங்கே வந்த என்று வைஷ்ணவி குழப்பத்தோடு கேட்க கார்த்திக் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, எதுக்குன்னா உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்றான். வைஷ்ணவி உறக்க சிரித்து, ஐயோ கார்த்திக், சும்மா காமெடி பண்ணாதடா. சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் என்னை பார்க்க மட்டும் எதுக்குடா வரப்போற என்றாள். நான் ஒன்றும் காமெடி பண்ணலடி வைஷு, உண்மையாகவே நான் வீரனூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் என்று கார்த்திக் ஆணித்தரமாக சொன்னான். அட பாவி, அப்போ உண்மையாகவே வந்துட்டியா? இரு, நான் இப்போவே அண்ணனை வண்டி எடுக்க சொல்லி ஓடி வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் வைஷ்ணவி. அடுத்த அரை மணி நேரத்திற்குள் செழியனின் பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டு அதிவேகமாக பேருந்து நிலையத்திற்கு வந்து இறங்கினாள் வைஷ்ணவி. தூரத்தில் பிரதான மரத்தடி நிழலில் பையோடு நின்றிருந்த கார்த்திக்கை பார்த்ததும் வைஷ்ணவியின் முகத்தில் ஒரு பெரிய சிலிர்ப்பு மறந்தது. ஓடி வந்து அவன் அருகே நின்று, டே கார்த்திக், உண்மையாவே சென்னையிலிருந்து தனியாக கிளம்பி வந்துட்டியாடா என்று ஆச்சரியமாக கேட்டாள். கார்த்திக் தன் பையை தோளில் மாற்றி போட்டு, நான் எப்படா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் என்று கேட்டான். இல்லடா, சென்னையில் எக்ஸாம் முடிஞ்சதும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க. நீ திடீர்னு இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் வந்து நிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா என்றாள் வைஷ்ணவி. கார்த்திக் அவளது கண்களை நேருக்கு நேராக ஆழமாக பார்த்து அர்த்தமுள்ள புன்னகையோடு சொன்னான். வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களுக்கு நாம முன்னாடியே சொல்லிட்டு வர முடியாதுடா வைஷு.
அவன் சொன்ன அந்த ஆழமான வார்த்தைகளின் பின்னணியில் இருந்த காதல் அர்த்தம் வைஷ்ணவிக்கு அப்பொழுது கொஞ்சமும் புரியவில்லை. அவள் அதை வழக்கம் போல ஒரு சாதாரண நண்பனின் பேச்சாகவே எடுத்துக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த அண்ணன் செழியன் மட்டும் கார்த்திக்கின் அந்த பார்வையும் அவன் பேசிய தொனியையும் மிகவும் கூர்மையாக கவனமாக உற்று நோக்கி கொண்டிருந்தான். வீட்டிற்கு வந்தடைந்ததும் ராகவனும் மீனாட்சியும் கார்த்திக்கை அத்தனை அன்போடும் உபசரிப்போடும் வரவேற்றார்கள். வாங்க கார்த்திக் தம்பி, சென்னையில இருந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. பஸ் பயணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சாப்பா என்று ராகவனும் வாஞ்சையோடு கேட்டார். கார்த்திக் மிகவும் பணிமாக கையை தூக்கி, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாமா. வழி நெடுக பச்சை பசேல் வயல்வெளிகளை பார்த்துட்டே வந்ததுனால பயண கலப்பே தெரியலைங்க என்று மரியாதையாக பதில் சொன்னான். அவனது அந்த அடக்கமான நட்பண்பும் மரியாதையான பேச்சும் மீனாட்சிக்கும் ராகவனுக்கும் ரொம்பவே பிடித்து போனது. மதிய உணவு நேரத்தில் வீட்டின் பெரிய உணவு மேஜையில் கார்த்திக், ராகவன், செழியன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சுட சுட விருந்து உணவை சாப்பிட்டபடியே பேசிக்கொண்டிருந்தார்கள். கிராமத்து விவசாயத்தின் பெருமைகள் பற்றியும் தற்போதைய இளைஞர்களின் நகரத்து வேலைவாய்ப்புகள் பற்றியும் காலேஜ் படிப்பிற்கு பிறகான எதிர்கால திட்டங்கள் பற்றியும் என பலதரப்பட்ட விஷயங்களை கார்த்திக் மிகவும் அறிவுபூர்வமாகவும் இயல்பாகவும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டான். ராகவனும் வெகு விரைவிலேயே ஒரு நெருக்கமான பந்தத்தை உருவாக்கி கொண்டான். மாலை நேரத்து பொன்விடியலில் அன்பு செல்வன் வழக்கம் போல தன் நண்பன் செழியனை பார்த்து பேசுவதற்காக அவர்கள் வீட்டின் முன் திண்ணைக்கு வந்திருந்தான். அங்கே திண்ணை பெஞ்சில் அமர்ந்து அலைபேசியை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கை கண்டதும் அன்புக்கு அளவற்ற ஆச்சரியமாக இருந்தது. அடடே கார்த்திக், நீங்க அன்னைக்கு திருவிழாவுக்கு சென்னையிலிருந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தீங்களே என்று ஆவலோடு கேட்டான். கார்த்திக்கும் புன்னகைத்து, ஆமாங்க அன்பு, திருவிழாவுக்கு வந்திருந்தேன். பரவாயில்ல, என்னை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே என்றான். பின்ன ஞாபகம் இல்லாமல் என்னங்க, இப்போ என்ன திடீர்னு மறுபடியும் வீரனூருக்கு வந்திருக்கீங்க என்று அன்பு குறும்பாக வினவ, கார்த்திக் தன் தலையை சிலிர்த்து, எனக்கு இந்த வீரனூர் கிராமத்தையும் இங்கே இருக்கிற மனுஷங்களோட அன்பையும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதான் மறுபடியும் வந்தேன் என்று சுவாரஸ்யமாக பதில் சொன்னான். அன்பு உறக்க சிரித்து, ரொம்ப சந்தோஷங்க கார்த்திக் என்றான். ஆனால் அங்கே நின்றிருந்த செழியனின் கவனம் மட்டும் வேறு ஒரு பெரிய யோசனையில் ஆழ்ந்திருந்தது. அந்த சரியான நேரத்தில் வீட்டின் பிரதான பெரிய வாசலில் ஒரு கருப்பு நிற புல்லட் பைக் வந்து நின்று கம்பீரமான சத்தம் கேட்டது. பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் வெற்றி செல்வன். ராகவன் மாமாவை சந்தித்து சில விவசாய ஆவணங்களை கொடுப்பதற்காக வந்திருந்தான். உள்ளே கம்பீரமாக நுழைந்த வெற்றி செல்வனை கண்ட அடுத்த கணமே கார்த்திக்கிற்கு தன் பழைய திருவிழா நாட்கள் நினைவிற்கு வந்தன. அந்த பச்சை பசேல் வயல்வெளியை வைஷ்ணவி செருப்போடு இறங்கிய போது வெடித்த அந்த பெரிய சண்டை, வைஷ்ணவியின் கட்டுக்கடங்காத கோபம், வெற்றி செல்வன் சொன்ன அந்த மாசான பதில்கள் எல்லாமே கார்த்திக்கின் மனக்கண்ணில் ஒரே வினாடியில் மின்னல் போல வந்து சென்றன. ராகவன் வரவேற்பறையிலிருந்து வெளியே வந்து, வாங்க வெற்றி மாப்பிள்ள வாங்க என்று அன்போடு அழைத்தார். வெற்றியும் கம்பீரமாக உள்ளே வந்தான். அப்பொழுது அங்கே நின்றிருந்த செழியன் கார்த்திக்கை சுட்டிக்காட்டி, வெற்றி, இவர் கார்த்திக், நம்ம வைஷுவோட சென்னை காலேஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று அறிமுகப்படுத்தினான். வெற்றி செல்வன் தன் கம்பீரமான குரலில், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் செழியா என்று மிகவும் அமைதியாக சொன்னான். கார்த்திக் ஒரு நொடி ஆச்சரியமடைந்தான். பிறகு தன் கையை நீட்டி சிரித்தபடியே, ஆமாங்க வெற்றி செல்வன், நாம திருவிழா டைம்ல வயல்வெளியில சந்திச்சிருக்கோம் என்றான். பின்பு இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். அந்த சில நிமிடங்களிலேயே அங்கே நின்றிருந்த செழியன் ஒரு மிக முக்கியமான நுட்பமான விஷயத்தை கச்சிதமாக கவனித்து விட்டான். கார்த்திக் வெற்றி செல்வனிடமும் ராகவனிடமும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட அவனது கூர்மையான பார்வைகள் அடிக்கடி அங்கேயே உலாவிக் கொண்டிருக்கும் வைஷ்ணவியை தேடிக்கொண்டிருந்தன. வைஷ்ணவி சமையல் அறையிலோ அல்லது ஹாலிலோ வேறு யாருடனாவது பேசிக்கொண்டிருந்தால் கூட கார்த்திக்கின் கவனமும் எண்ணங்களும் அவளையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. அதை கண்ட செழியன் தன் மனதிற்குள், என்ன இது, கார்த்திக்கோட பார்வை பூரா வைஷு மேலேயே இருக்குதே, ஒருவேளை நான் தான் தேவையில்லாமல் ஓவரா யோசிக்கிறனோ, இல்லை கார்த்திக் மனசுல வைஷு மேலே வேற ஏதாச்சும் உணர்வு இருக்கா என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினான்.
அன்று இரவு நேரம் வீட்டின் மொட்டை மாடியில் அமைதியாக நின்றிருந்தான் செழியன். கீழே நிலவின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் அமர்ந்து ஹரிணியை பற்றியும் காலேஜ் நினைவுகளை பற்றியும் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருந்த கார்த்திகையும் வைஷ்ணவியும் பார்த்தான். வெளியே பார்க்க இருவருமே சாதாரண கல்லூரி நண்பர்களாகத்தான் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கார்த்திக்கின் கண்களில் வைஷ்ணவியை பார்க்கும் பொழுது தெரிந்த அந்த அளவற்ற கனிவும் ஏக்கமும் வெறும் நட்பு மட்டும் அல்ல என்பதை அண்ணன் செழியன் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தான். அதே நேரத்தில் கீழே தோட்டத்தில் அமர்ந்திருந்த கார்த்திக் தன் மனதிற்குள் ஒரு மாபெரும் முடிவை இறுக்கமாக எடுத்துக்கொண்டான். கார்த்திக், இத்தனை வருஷமா சென்னையில் சொல்ல முடியாம பயந்த அந்த காதலை இந்த தடவை இந்த வீரனூர் மண்ணில் வச்சு வைஷுக்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் நீ சென்னைக்கு திரும்ப போகக்கூடாதுடா என்று தன் மனதிற்குள் உறுதியாக சபதம் எடுத்தான். ஆனால் பாவம் கார்த்திக்கிற்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாளைக்கு அவன் வைஷ்ணவியிடம் வெளிப்படுத்த போகும் அந்த ஒற்றை காதல் வார்த்தைகள் வைஷ்ணவியின் இதயத்தில் ஏற்கனவே வெற்றி செல்வனை பற்றி முளைத்திருக்கும் அந்த புதிய உணர்வோடு மோதி அத்தனை பெரிய வீட்டிலும் வீரனூர் கிராமத்திலும் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான காதல் புயலையும் திருப்புமுனையும் கொண்டு வரப்போகிறது என்பதை